இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய் நன்றியை எப்பவும் மறக்கக்கூடாது. மறந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. இவங்க வீட்டில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், கன்னி ஆகிய ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்குது. அதே போல் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இவங்க எப்பவுமே அழகாக பேசி ஒரு காரியத்தை முடிச்சுடுவாங்க. இவங்களை ஒரு காரியத்துக்கு பேச அனுப்பிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பேசி பர்ஃபெக்டாக ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மற்றவங்களோட இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனமானது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி அழகாக வரைகிறது, ஒரு விஷயத்தை எடுத்தால் அழகாக எழுதி அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது, நிறைய பேர்த்தோட பழகி அவங்ககிட்ட இருக்கிற திறமைகளை இவங்க என்னென்ன அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். சிறந்த பிஏவும் இவங்க தான், சிறந்த தூதுவரும் இவங்க தான், சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இந்த ரிஷபராசிக்காரங்க எளிமையாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிரதோஷ வழிபாட்டை விடாமல் முயற்சி பண்ணாங்கன்னா, விடாமல் வழிபட்டாங்கன்னா அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும்.